எதையாவது பேசுகிறது. சார், தமிழக வெற்றிக்கழக தலைவர் வந்து விஜய் பாத்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பாத்தீங்கன்னா வாட் ப்ரோ வை ப்ரோன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. உங்களுக்குள்ள வந்து கருத்து மோதல்ன்றது ஒரு இதுவா போயிடுறது எப்படி நீங்க பாக்குறீங்க? 2026 தமிழக வெற்றிக்கழகத்தோட கூட்டணி இருக்குமா? அது வந்து ஒரு அராஜகம், அது அடக்குமுறை. அன்பு பாசத்துல ஒரு துளியும் அது குறைவில்லை. அவர் எப்பவுமே என் அன்பிற்குரிய தம்பி. ரொம்ப அது என்ன நடந்தது எதுங்கிறது அதே திருப்பி இது ஒன்றும் புதிய ஒரு கேள்விகள் ஒன்றும் இல்லை. அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கே உங்கள் வீடு எங்கே உங்கள் முகவரி எங்கே எப்போ சந்திச்சிங்க எப்போ இது என்ன நடந்தது அதே கதை தான் இது. இல்லை தேவைப்பட்டா மறுபடியும் விசாரணைக்கு நீங்க ஒத்துழைக்கணும் இருக்காங்க. சரி, அது வந்து ஒரு அராஜகம், அது அடக்குமுறை. எப்படின்னா இப்போ இது வந்து ஏற்கனவே விசாரிச்சாச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இவங்க இந்த மாதிரி 15 ஆண்டுகளா இதே தொல்லையா இருக்குன்னா நான் தான் இந்த வழக்கை தொடுத்தேன். இதை வந்து நீங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ட்டு. அப்ப அந்த நீதிபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி இது விசாரிக்க சொல்லி மறுபடியும் சொல்லிட்டாங்க. 3 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப 3 மாச காலம் இருக்கும்போது இது 3 நாள்ல விசாரிச்சு முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு முதல்ல அழைப்பானையை வீட்டில் வந்து கொடுத்தாங்க. இப்ப ரொம்ப காத்திருந்து தான் கொடுத்தாங்க. அப்ப நான் உடற்பயிற்சி கூடத்துல இருந்து வந்தேன். அப்ப சொன்னேன், நான் இந்த மாதிரி பயணப்பட்டு இருந்தேன். இப்போ நான் கட்சி வேலை திட்டமிட்டேன், எல்லாருக்கும் சொல்லிட்டோம்ல. அப்ப அந்த முடிச்சுட்டு வந்தவொடனே நான் வரேன். அதுக்குள்ள அவசரமா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நான் மறுபடியும் மேல்முறையீடு போனேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விரைந்து அந்த வழக்கு வந்துடும். வழக்கு வந்து அது உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்ட்டு. அதனால இது அவசரமா இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்ப நீங்க காலையில இருந்து என்னை சுற்றி தான் நீங்க எல்லாரும் நிக்கிறீங்க. என்ன அசிங்கப்படுத்தினோம் அவ்வளவுதான். அதுல அசிங்கப்படுத்தணும் நான் இதெல்லாம் ஐயோ அப்பான்னு விட்டுட்டு சொந்த ஊருக்கே பொழப்பாக்க போயிடுவேன்ட்டு ஒரு எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதுல இல்ல அதுல இது அவசியம் இல்லாது வந்து வீட்டில் போய் ஒரு அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்றாங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு. ஆனா அவர் வீட்டில் யாரும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாருன்றாங்க. வீட்டில் இப்ப 2 பேர் இருந்து கைது பண்ணீங்கல்ல, அவங்க எல்லாம் எங்கதான் இருந்தாங்க? என் மனைவி மேலதான் இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா என்னோட எண்கள் இருக்கு, எனக்கு என்னுடைய பகிரில இந்த இதே அனுப்பியிருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் நான் ஓசூர்ல இருக்கேன்னா. அப்ப காலையில கூட ஊடகத்தை சந்திச்சு பேசிட்டு இருக்கும் போது ஒரு தம்பி கேட்கிறாரு, ஒரு நிருபர் கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்க வீட்டுல நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு. அப்பதான் எனக்கே தெரியும் ஒட்டுறதோட காவல்துறையின் வேலை உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஒட்டும் போது தடுத்திருந்தா பணி செய்ய விடாம தடுத்தாங்கன்னு நீங்க கைது செஞ்சிருக்கலாம். அது குற்றம்னு நீங்க சொல்றது சரி. ஒட்டிட்டு நீங்க போன பிறகு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு பூஜை செய்யறதுக்கு இல்லையே. அது ஒட்டிட்டீங்க, நாங்க பார்த்துட்டோம், கிழிக்கிறோம். அது எப்படி குற்றமாகும்? அழைப்பான யாரும் கிழிக்க கூடாதுன்னு இருக்குதா? இப்ப எனக்கு நீங்க கொடுத்தீங்க, கையெழுத்து போட்டு வாங்கினேன், அதை கிழிச்சு போட்டேன், என்ன பண்ணுவீங்க? கைது பண்ணி உள்ள போடுவீங்களா? இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எப்படி? காவலாளி கிடையாது, ஒரு காவலாளி கிடையாது. அவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். என் மேல இருக்கிற அன்பின் காரணமா எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு நட்பு பாசத்துல வந்தவர் தான் அவரு. அவரு காவலாளி கிடையாது. எங்க வீட்டுக்கு காவலாளின்னு யாரும் கிடையாது. என்னுடைய உளவியலை இவங்கள உளவியலா சாகடிக்கிறது தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 2026 தமிழக வெற்றிக்கழகத்தோட கூட்டணி இருக்குமா? அவர் என்னைய சொன்னாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்களும் வாட் ப்ரோ வைப்ரன்ட்றீங்க, அவரும் அதான் சொல்றாரு. நான் சொல்றது என் தம்பி மேல இருக்கிற சோசியல் மீடியா தான் வந்து இதுவா தம்பி, அது இல்ல தம்பி. அவர் என்னைய சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்னைய சொல்லல. அவர் சொல்லி வந்தது ஆட்சியாளர்களை. அதுல அவர் அதை சொல்றாரு. நான் சொன்னதை அவர் திருப்பி அங்க அவங்களுக்கு சொல்றாரு. கொள்கையா கருத்தா முரண்பாடு எனக்கு என் தம்பிக்கு இருக்குதே ஒழிய அன்பு பாசத்துல ஒரு துளியும் அது குறைவில்லை. அவர் எப்பவுமே என் அன்பிற்குரிய தம்பி. அரசியலா அவர் வேற தளத்துக்கு நின்றுட்டாரு, நான் வேற தளத்துல நிக்கிறேன். நான் பெரியாரை ஏற்கல, அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறார். அதுல 2 பேருக்கும் வேறுபாடு இருக்குது. அது அதை போய் பேச. லாஸ்ட் ஒன் சார் 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கோட கூட்டணின்றது எப்படி? அது வருவேன். அது சார் லாஸ்ட் ஒன் சார் சீமான் சார் அதை எதிர்த்து நான் மட்டும்தான் போராடுவேன். இவங்க போராட மாட்டாங்க. அரசு காட்டல. அதை நான் கேட்டேன். நீங்க பல்கலைக்கழகத்திலேயோ பள்ளிக்கூடத்து பெண்களுக்கோ மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8 பேருக்கு மேல வன்புணர்வு செஞ்சிருக்காங்களா? அதோ பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கோ நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கல? அதை எடுக்க மாட்டாங்க.
ஏன்னா அங்க சீமான் இல்ல, இங்க சீமான் இருக்கான், சீமானை சீண்டணும். ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான், அவங்களால என்னை சமாளிக்க முடியல. புரியுதா?